ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் சேதுவும் ஐஷுவும் கல்யாணத்துக்கு போகும்போது தமிழ்ச்செல்வி ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் அவங்கள தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு சேது. அப்போ ஐஷு சொல்கிறாங்க, மாமா கல்யாணத்துக்கு போகலாம் வாங்க, நமக்கு டைம் ஆகிடுச்சு, ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு போவாங்க, ஆம்புலன்ஸில் அமுச்சு வச்சிடலான்றாங்க. உடனே சேதுக்கு கோவம் வந்து, வாயை மூடு முதல்ல, அப்போனா நீ இங்கேயே தனியாக கடந்து சாகுன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் தமிழ்ச்செல்வி துடிக்கிறாங்க. தமிழ் கொஞ்சம் பொறுத்துக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பதறி போகிறாரு. உடனே என்ன பண்ணுறதுன்னா அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணதும் அவங்க அப்பத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பத்தா ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க, தனத்தை எடுக்காதன்றாங்க. அவன் சும்மானா கல்யாணத்தில் இருப்பான், இப்போ அங்கேருந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணு, கல்யாணத்துக்கு வா அப்பத்தா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவன் கால் பண்ணுவான், அதனால் அவன் ஃபோனை எடுக்காத அப்படின்னுறாங்க. ஆனால் சேது திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உடனே தமிழ்ச்செல்வியோடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அம்மா ஏதாவது அவசரமாக கூட இருக்கும்மா, எடுங்கம்மா ஃபோனன்றாரு. அப்போ எடுத்ததும் என்ன சொல்கிறாருன்னா, நான் தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு வந்து வழியில் விழுந்துட்டா, அதனால் அவளுக்கு இடுப்பு வலி வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. உடனே ஐயோயோ இடுப்பு வலி வந்துருச்சா தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் கிளம்பி ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்த்துட்டு துடிக்கிறாரு. அப்படியே சேது அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சேது இன்னும் கல்யாணத்துக்கு போகலை. கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க, ஜனங்க எல்லாம் ஜேன்னு இருக்காங்க. அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ராசாங்கமாக ஒவ்வொருத்தரையும் வரவேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது உடனேயே அவருக்கு யாருக்குன்னா ஒரு என்ன ஐசுவை காணுமேன்னு ஐசு அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் ஐஸ்வர்யாவும் ஃபோன் எடுக்கலை, சேதுக்கு கால் பண்ணால் சேதுமே ஃபோன் எடுக்கலை. அப்படியே மண்டபத்தில் எல்லாருமே பதட்டமாகறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதை வந்து சாவித்திரியும் அவங்க பொண்ணு தாமரையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாவித்திரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆள் செட்டப் பண்ணிட்டேன்டி, ஐஸ்வர்யாவை கடத்துகிற மாதிரி வர வழியில், அதனால் ஐசுவும் சேதுவுக்கும் இங்கே வரமாட்டாங்க, கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இவங்க இருக்காங்க. அப்புறமா பார்த்தாக்கா ஐஷு வந்து ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுடைய அம்மா வந்து மோகனா கிட்ட சொல்கிறாங்க. மோகனா கிட்ட சொன்னதும் இதை கேட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. உடனே ஷாக் ஆனதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அமைச்சர் ராஜாங்கத்துக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, இருமா வந்துடுவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்கமும் சொல்கிறாரு. அப்போ எல்லாம் வெளியே நிற்கும்போது பார்த்தா ஐஷு மட்டும் ஆட்டோவில் தனியாக வராங்க. தனியாக வந்து இறங்குறத பார்த்துட்டு என்னடியாச்சு அப்படின்னு சொன்னதும், இல்லைம்மா சேது மாமா அந்த தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு மொட்டையாக சொல்கிறாங்க. மொட்டையாக சொன்னதும் சாவித்திரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதானே பார்த்தேன், கடைசியில் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சோ என்னவோ, அதுதான் காதல் பத்தியா, அவன் தமிழ்ச்செல்வியோட எப்படி மறப்பான், வாழறன்னு போயிட்டான் போல இருக்குன்றாங்க. உடனே அதுக்கப்புறமா என்னதான் நடந்தது நீ சொல்லு ஐசுனா, இது மாதிரி வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஆகும்போது உடனே அவளுக்கு இடுப்பு வலி வந்துருச்சு, சேது மாமாக்கிட்ட நான் எவ்வளோ சொன்னேன், நமக்கு கல்யாண டைம் நெருங்கிடுச்சிங்க, வாங்க முகூர்த்த டைமு, அதனால் நம்ம போகலான்னு சொன்னேன், அவர் இல்லை முடியாது, நான் தமிழ்ச்செல்வியை இந்த நேரத்தில் தனியாக விட்டு வரமாட்டேன்ட்டு அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதும் மோகனா வந்து, ஐயோ தமிழ்ச்செல்விக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, தமிழ் எப்படிமா இருக்கிறா, இப்போ தமிழ் நல்லா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அக்கா இது என்ன இந்த அது பேசுகிற நேரமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எல்லாம் அமைதியாகிடுறாங்க. இன்னும் சாவித்திரி என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எப்படி அவன் சேது மறப்பான், அவனுடைய பொண்டாட்டியாச்சே, அதுவும் இல்லாமல் அவன் பிள்ளையாச்சே வயிற்றில் இருக்கிறது, அவனை தனியாக விட்டுருவானா, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காது, அவன் பிள்ளைய பார்த்த பிறகு இந்த கல்யாணத்துக்கு வருவானோ வரமாட்டானோ அப்படின்னு பேசுகிறாங்கங்க. பேசுனதும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போயிடுறாரு. தமிழ்ச்செல்வி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. டாக்டர் வந்து கேட்குறாரு, ஏங்க இது வந்து சாதாரண இடுப்பு வலி மாதிரி தெரியலையே, என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சேதுக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சேது சொல்கிறாரு, நான் வர வழியில் இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தாங்க,
அப்போ இடுப்பு வலியில் துடிச்சிட்டு இருந்தாங்க, நான் கூப்பிட்டு வந்து சேர்த்தேன்றாரு. அப்போனா நீங்கள் அவங்க ஃபேமிலி நம்பர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா இமீடியட்டாக அவங்க ஃபேமிலியில் யார் இருக்காங்களோ அவங்கள ஃபேமிலி நம்பரை வர சொல்லுங்கள், ஏன்னா பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்கன்னு டாக்டர் சொல்கிறாருங்க. சேது அப்படியே பயந்து போகிறாரு. அப்போ சேது சொல்கிறாரு, சார் நான் வந்து சோழன் வந்தா தொகுதியினுடைய எம்எல்ஏ தான் சார் அப்படின்றாரு. அப்போது டாக்டர் கூட இருக்கிறவரும் சொல்கிறாரு, சார் எக்ஸ் மினிஸ்டர் உடைய பையன்தான் சார் இவர், ராசாங்கம் ஐயாவோட பையன்தான்றாங்க. உடனே டாக்டரும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த தொகுதி எம்எல்ஏன்றதுக்காக நீங்கள் பேஷண்ட்டுக்கு கையெழுத்துலாம் போட முடியாது, பேஷண்ட் ரொம்ப ஆபத்தான நிலமையில் இருக்காங்க, இது ஹாஸ்பிட்டலோடைய ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறதுன்னு தகச்சிக்கிட்டே இருக்கிறாருங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறாரு, குழந்த பிறக்க போகுது, குழந்த பிறந்தா அவருடைய மனசு மாறுதா, இல்லை தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஆகுதா என்னன்றத ஆவலுடன் ஆர்வமாக காத்திருப்போம். நன்றி, பாய்.